நம் சட்டை பையில் இல்லாத போதேதான் ஒற்றை ரூபாயின் அருமை தெரியும். சிங்கமும் புலியும் சாதுக்கள், இந்த மானும் மாடும் தான் கொடூர ஜந்துக்கள். புல் சொன்னது. ஒரு விஷயம் யாரால் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் உண்மைத்தன்மை அமையும். குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழி பறிக்க அல்ல, அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க. மனதை பக்குவப்படுத்த வேண்டுமானால் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள். இந்த நடைமுறை உங்களது மனதிற்கு வலிமை சேர்க்கும். வாழ்க்கையில் வலி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் அதுவாக உன்னை விட்டு பிரிந்து விடும். கலங்காதே. அளவோடு இருந்திருக்கலாமோ என்பது அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்ட பின்புதான் புரிகின்றது. எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல். சிலரை மேலோட்டமாக பார்த்தால் இப்படித்தான் தெரியும். உள்ளிருக்கும் விஷம் தெரியாமலே போகிறது. கேட்டாலும் கிடைக்காது, கிடைச்சாலும் நிலைக்காது. தனக்கென்று நிர்ணயிக்கப்படாத எதுவும். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாது. பொறுப்புகள் வந்ததும் பொழுதுபோக்குகள் மறந்து விடுகின்றன. கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை. காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே, நீ முயற்சி செய். மாற்றத்தை தேடாதே, உருவாக்கு. தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. எவரையும் தூக்கி எறியாதே. அவர்களை தேடும் நிலைமையை காலம் உண்டாக்கும். நல்ல பாம்பு தொட்டவனை மட்டுமே தீண்டும். நல்லவன் சாபம் உங்கள் வம்சத்தையும் தீண்டும். யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். முதுகுக்கு பின்னால் துரோகம் செய்துவிட்டு முன்னால் நின்று காப்பாற்றுவது போல் நடிக்கும் மோசமான மனிதர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளாதவர்களிடம் உங்களை நிரூபிக்க போராடாதீர்கள். அவர்கள் நடிப்பதே உங்களை தவிர்க்கத்தான். கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம், நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது. நேரில் மோதி வெல்ல முடியாதவன் அவதூறுகளை பரப்புவான். வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். நமக்கு துணை செய்யும் ஆன்மீக சக்தி ஒன்று இருக்கிறது. அதுவே நம்மை வழி நடத்துகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.